மிடில் கிளாஸ் ஃபேமிலியில இருக்கவங்களுக்கு வந்து ஏசி வாங்கணுன்றது ஒரு ட்ரீமா இருக்கும். ஸோ எங்களுக்கு வந்து அந்த மாரி ட்ரீம்லாம் இல்ல ஏசி வாங்கணும் அப்டின்ட்டு. ஸோ ஏசி வாங்கணும், காத்து பத்தல அப்டின்ட்டு ஒரு இதில வாங்கியாச்சு. இன்ஸ்டால் பண்ற நேரம் கரெக்ட்டா பார்த்து வானலாம் இருண்டு மழை பெய்ய ஸ்டார்ட் ஆயிடுச்சு. ஸோ இன்னொன்னு என்னன்னா, ஏசி வாங்கணுன்றது ஒரு 1 இயராவே பிளான் இருந்துச்சு. பட் வந்து என்னன்னா, மோஸ்ட் ஆஃப் த வீட்ல வந்து இந்த கரண்ட் பில் ப்ராப்ளம் இருக்கும். ஸோ அதே இதுதான் எங்க வீட்லயுமே இப்படிதான். ஸோ ஹவுஸ் ஓனர் எல்லாமே கேரக்டர் வைஸ் எல்லாமே ஓகே. பட் இந்த கரண்ட் பில்ல மட்டும் என்ன ஏமாத்துறாங்கன்னு எங்களால கண்டே புடிக்க முடியல இப்போ வரைக்குமே. ஸோ எங்களுக்கு யூனிட்டுமே கம்மி தான். தென் நாங்க மார்னிங் வேலைக்கு போனா ஈவினிங் தான் வரோமா எல்லாருமே. 5:30 அப்படி தான் வரோம். அப்படியும் இருந்துமே எங்களுக்கு ₹1000 மந்த் ஆனா பே பண்ணிடுறோம். தென் எங்க வீட்டுக்கு மட்டும் தான் தனியா கரண்ட்டே போகும். அது எப்படின்னு எனக்கே தெரியல. அவ்ளோ ஷாக்கிங்கா இருக்கு. ஸோ அவங்கள்ட்ட கேட்டாலும் சரியான ரெஸ்பான்ஸ் இல்ல. ஸோ இதுக்கு பயந்துட்டே ஏசி வாங்குனா, அப்போ எவ்ளோ கரண்ட் பில் வரும் அப்படின்றதுனால தான் அந்த பயத்துல வாங்கல. ஃபைனலா வந்து ஏசிலாம் வந்து இன்ஸ்டாலேஷன் பண்ணி ஃபினிஷ் பண்ணிட்டு போயிட்டாங்க. அண்ட் வீடு பார்த்தீங்கன்னா, செம்ம டஸ்ட்டு மண்ணு அவ்ளோ மண்ணு நான் எக்ஸ்பெக்ட் பண்ணவே இல்ல. அப்படி இருக்குமா அப்படின்றது. அப்புறம் நான் மட்டும் தனியா தான் அத கிளீன் பண்ணேன். அது கூட நான் அவ்வளோ கிளீன் பண்ணான்னு சொன்னா எங்க வீட்ல நம்பவே மாட்டாங்க. ஸோ இது ஒரு ப்ரூஃபா இருக்கட்டுமேன்ட்டு அவங்களுக்கு போடுறேன். ஸோ இதனால வந்து எனக்கு 2 டேஸ் வந்து உடம்பு சரியில்ல. அதிலேயே கொஞ்சம் சஃபரா இருந்தேன். தென் அதுக்கப்புறம் அப்படியே ஃப்ரெஷ்அப் ஆயிட்டு கோயில் போய் 1 மந்த் கிட்ட ஆயிடுச்சு. சரி இன்னைக்காச்சும் கோயில் போலாம் அப்படின்னு சொல்லிட்டு வீட்ல அந்த வேலையெல்லாம் பார்த்துட்டு, ஃபர்ஸ்ட் வந்து முருகன் கோயிலுக்கு போயிட்டு, அதுக்கப்புறம் அம்மன் கோயிலுக்கு போனேன். ஸோ போயிட்டு அங்க சாமி கும்பிட்டுட்டு கொஞ்ச நேரம் அப்படியே ரிலாக்சேஷன் பண்றதுக்காக அப்படியே உட்காந்துட்டேன். ஸோ இன்னைக்கு டே வந்து எனக்கு இப்படிதான் போச்சு. ஸோ நெக்ஸ்ட் வீடியோல பார்க்கலாம். டாடா! பாய்.